தெய்வத்தாலேயும் மனுஷனுடைய பாவத்தை சுமக்க முடியாது. எந்த மனுஷனாலையும் மனிதனுடைய வேதனை அறிஞ்சு கொள்ள முடியாது. உலகத்துல மனிதனுடைய பாவத்தை சுமந்த ஒரு தெய்வம் இருக்குதுன்னா அது இயேசு மாத்திரம்தான். அதனாலதான் அந்த கழுதை ஒருவனும் ஏறிடாத கழுதை, ஒருவரையும் சுமந்துடாத கழுதை. ஏன்னா யாராலையும் செய்ய முடியாது. உலகத்துல எந்த தெய்வத்தினாலையும் மனிதனுடைய கஷ்டத்தை, நஷ்டத்தை, மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தை போக்கவே எல்லா தெய்வமும் உயிரை கேக்குது, ரத்தத்தை கேக்குது, பணத்தை கேக்குது, பலியை கேக்குது. எனக்காக ஒரு பலி செலுத்தப்பட்டார் அப்படின்னு சொன்னா அது இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். பாவம் போறதுக்கு நதியில போய் முழுகுறாங்க, பாவம் போறதுக்கு ரத்தத்தை பலி செலுத்துகிறாங்க. ஆனா என் கரும பாவத்தை போக்குறதுக்கு அவரே பலியாய் சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்தார். என் பாவங்களை சிலுவையில சுமந்தார், என் அக்கிரமங்களை சிலுவையில சுமந்தார். அதனாலதான் இன்னைக்கு நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். தெய்வத்தாலேயும் மனுஷனுடைய பாவத்தை சுமக்க முடியாது. எந்த மனுஷனாலையும் மனிதனுடைய வேதனை